ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள தனியார் கல்ச்சுரல் அகாடமியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த கராத்தே மாஸ்டர் அருண்குமார் தன்னை போலீசார் கைது செய்ய உள்ளதை உணர்ந்து மதுவுடன் தூக்க மாத்திரை கலந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கோவிந்தராஜ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. கோவை மாவட்டம் சூலூரில் அருண்குமார் என்பவர் தனியார் கல்ச்சுரல் அகாடமி எனும் பெயரில் சிலம்பம் மற்றும் கபடி போன்ற பயிற்சிகளை அளித்து வருகிறார். இவரிடம் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் குழந்தைகள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் அருண்குமார் தங்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்துள்ளனர். புகாரை பெற்ற தலைமை ஆசிரியர் கோவை குழந்தைகள் நல அமைப்பினருக்கு தகவல் அளித்துள்ளார். குழந்தைகள் நல அமைப்பினர் பள்ளியில் விசாரித்த போது அருண்குமார் தவறாக நடந்து கொண்டது உண்மை என தெரிய வந்த நிலையில் சூலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் அருண்குமாரை தேடி வந்தனர் போலீசார். இந்நிலையில் நேற்று அவரை கைது செய்ய முயன்ற போது அவர் மதுவுடன் தூக்க மாத்திரைகளை தின்று தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இருந்தும் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்திய போது அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்ததால் அவருடைய குடும்பத்தினரையே அவரை அனுப்பி வைத்து தற்போது மருத்துவமனையில் வைத்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளார். பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்ததாக கராத்தே மாஸ்டர் சிக்கியுள்ள சம்பவம் சூலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.